சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். கர்நாடகா மற்றும் ஈவி இவங்க ரெண்டு பேரையுமே நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏத்தர், ஓலா, சிம்பிள் எனர்ஜி, ரிவோட் மோட்டார்ஸ், அல்ட்ரா வயலட், லாக்9 மெட்டீரியல்ஸ், எக்ஸ்போனன்ட் எனர்ஜி இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கர்நாடகாவில் தான் இருக்காங்க. அங்கே சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கர்நாடகா மாநிலம் காலபுரகி அப்படிங்கிற ஊரில் இளைஞர் ஒருவர் 20 நாட்களுக்கு முன்னாடி ஓலா ஸ்கூட்டர் வாங்கியிருக்கிறாங்க. அதில் நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுனால ரிப்பீட்டடாக ஷோரூமுக்கு போய் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஷோரூம்லேருந்து அந்த சர்வீஸ் ரிலேட்டடான ரெஸ்பான்ஸ் அதிருப்தியாக இருந்ததுனால அந்த நபர் ஷோரூம்லேருந்து 6 மின்சார ஸ்கூட்டர்கள் மற்றும் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே பெட்ரோல் ஊற்றி எரிச்சதாக கூறப்படுது. இதனால் அவர் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 8,50,000 ரூபாய் வரைக்கும் பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கு. ஓலா நிறுவனம் மேலே சர்வீஸ் ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது இது புதுசு இல்லை. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்கனவே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நபர் ஓலா ஸ்கூட்டரை எரிச்சிருக்கவும் செஞ்சுருக்காரு. மாஸ் ப்ரொடக்ஷனில் வாகனங்களை சேல் பண்ணுற ஒரு நிறுவனம் கண்டிப்பாக சர்வீஸ் சம்மந்தமாக ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் மூலமாக லீட் பண்ணி ஷோரூமில் இருக்கிற சர்வீஸ் பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓலாவோட சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரிலேட்டடாக நிறையா நபர்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கான சில எடுத்துக்காட்டுகள் நான் சொல்கிறேன். முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, சைடு ஸ்டாண்டு, அப்புறம் சைடு மிரர் இது மாதிரியான வாகனங்களோட பாகங்களில் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் ரிவ்யூலே ஒரு கஸ்டமர் 5 ஸ்டாருக்கு 0 ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னொரு நபர் வண்டி வாங்கி 1 மாதம் தான் ஆகிருக்கு. கொஞ்ச நாட்கள் அந்த வாகனத்தை பயன்படுத்தலை. அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்க்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை, பேட்டரிலையும் பவர் இல்லை. ஷோரூமில் கேட்டதுக்கு அவங்க நீங்கள் ஸ்டாண்ட் பை மோடில் போடணும், வாரண்டி கார்டையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், இப்போ நீங்கள் பண்ணாததுனால வாரண்டி உங்களுக்கு கிளைம் ஆகாது, இந்த பேட்டரிக்கான காஸ்ட்டை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு உரிமையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாங்கி ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள்லே நடக்குது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாமே ஈவியோட சேல்ஸ் வீழ்ச்சி அடைகிறதுக்கு மட்டும் இல்லாமல் மக்கள் மின்சார வாகனங்கள் வாங்குறதுக்கு தயங்குறதுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். வாகனம் வாங்குகிற சாமானிய மக்கள் வண்டி வாங்கி அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது அன்றாட வாழ்க்கையே பாதிக்கும் போது ஏற்படுற கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த காலபுரகியில் நடந்த மாதிரியான சம்பவம். உடனடியாக மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தரப்பிலிருந்து சர்வீஸ் ரிலேட்டடாக மற்றும் ஸ்பேர் சப்போர்ட் ரிலேட்டடாக நிறையா சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மின்சார வாகனங்கள் இந்தியாவில் மொத்தமே 5 வாகனமோ இல்லை 10 வாகனமோ மட்டும் இல்லை, மாதம் ஆயிரக்கணக்கான வாகனங்களை விற்பனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது சர்வீஸ் ரிலேட்டடாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட விற்பனையை இன்னுமே அதிகப்படுத்த முடியும். காலபுரகியில் நடந்த இந்த ஈவி சம்பவம் பற்றி உங்களோட கருத்து என்ன? சர்வீஸ் சரியில்லை அப்படிங்கிற விரக்தியில் அந்த நபர் பண்ணது கரெக்டு தானா, அல்லது அவரோட கோபம் நியாயமானது தான், ஆனால் வாகனங்கள் மற்றும் பொருட்களை சேதம் பண்ணது சட்டப்படி குற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவு ஓலா நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை, முன்னணி நிறுவனங்கள் மின்சார வாகனங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.